worship. பைபிள் புதையல்கள். தலைப்பு 5. ஆராதனை. Welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். One of the subjects of renewed interest in Christian circles is spiritual warfare. சமீப காலங்களிலே கிறிஸ்தவ வட்டாரங்களிலே மிகவும் பிரபலமாய் காணப்படுகிற ஒரு தலைப்பு ஆவிக்குரிய போராட்டம். And the passage from the scripture that is very frequently referred to is from the 6th chapter of book of Ephesians. அடிக்கடியாக இதற்கு பயன்படுத்தப்படுகிற வேத பகுதி எபேசிய நிருபத்தினுடைய 6வது அத்தியாயத்திலே காணப்படுகிறது. And we have that passage from verse 13 on to verse 17. 13 17 வரை உள்ள வசனங்களிலே இந்த பகுதி காணப்படுகிறது. Now in this passage on spiritual warfare, we have 6 spiritual weapons which are listed out. இந்த வசன பகுதியிலே ஆவிக்குரிய போராட்டத்தை பற்றி பேசுகிற இந்த பகுதியிலே 6 ஆவிக்குரிய போராயுதங்கள் பயன்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். Number 1 is belt. முதலாவது கச்சை. And number 2 is breastplate. இரண்டாவதாக மார்க்கவசம். And number 3 is shoes. மூன்றாவதாக பாதரட்சைகள். And number 4 is the shield. நான்காவது கேடகத்தை. And number 5 is the helmet. ஐந்தாவதாக தலைச்சீரா. And number 6 is the sword of the Spirit. ஆறாவதாக தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். You will find that of these 6 armor or weapons, you find the first 5 are mainly for our own protection or for our own defense. இந்த 6 போராயுதங்களிலே முதல் 5 நம்முடைய தற்காப்புக்கென்று சொல்லி பயன்படுத்தப்படுகிறவைகளாக பார்க்கிறோம். And the 6th one, which is the sword of the Spirit, which is the word of God, that alone is for offense. ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனம் மாத்திரமே நாம் தாக்குதலுக்கென்று பயன்படுத்துகிற போராயுதமாக காணப்படுகிறது. That is why the Lord Jesus Christ, during his spiritual warfare that he faced with the devil in the wilderness, he mainly and primarily used the word of God against Satan. வனாந்தரத்திலே இயேசுவானவர் பிசாசோடு கூட நேரடியாக சோதனையிலே ஈடுபட்ட நேரத்திலே அவர் தேவ வசனமாகிய அந்த பட்டயத்தை பயன்படுத்தினதாக பார்க்கிறோம். Again and again he used that phrase, "It is written." எழுதி இருக்கிறதே என்கிற வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக பயன்படுத்தினார். Let us quickly recollect those 3 temptations which Jesus Christ faced following his 40 days of fasting, which are recorded for us in the Bible. 40 நாட்கள் உபவாசமாய் இருந்த பிறகு வேதத்திலே நமக்கு அந்த 3 சோதனைகளை பற்றி சொல்லி இருக்கிற அந்த பகுதியை நாம் சற்று பார்ப்போம். The first temptation was to change the stones into bread. முதல் சோதனையானது அந்த கற்களை அப்பமாய் மாற்றும்படியாக. Now here was a temptation to misuse the miracle working gift. அற்புதங்களை செய்யும் வல்லமையை தவறாய் பயன்படுத்துவதற்கு தூண்டுகிற ஒரு சோதனை. And the next temptation was that he was put on the top of a tower and he was suggested to jump down so that the angels would uphold him. உப்பரிகையின் மேல் நிறுத்தி கீழே விடும் பொழுது தேவதூதர்கள் உன்னை தாங்கிக் கொள்வார்கள் என்கிற ஒரு சோதனை. And that was a temptation to display your powers and also to gain cheap popularity. வல்லமையை வெளிப்படுத்தி மலிவான வகையிலே பிரபலமாவதற்கு ஏதுவான ஒரு தூண்டுதலான சோதனை. And the third temptation was the showing all the kingdoms of the world, and that would become Jesus if only he would bow before the devil. தேவ ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து அவனுக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாகும் என்கிற ஒரு சோதனை. And here was a temptation to adopt shortcut methods for promotion. இங்கே பதவி உயர்வுக்கு குறுக்கு வழிகளை கையாளக்கூடிய ஒரு சோதனை. Now none of these temptations, beloved, can be overcome without the written word of God. இந்த சோதனைகளில் ஒன்றும் கூட எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை தவிர்த்து வேறு வழிகளில் மேற்கொள்ளவே முடியாது. Jesus did not say it is said like that. இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லவில்லை. But rather very specifically Jesus said it is written. குறிப்பாக எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். Yes, beloved, for all these temptations that we face in spiritual warfare, the primary offensive weapon is the word of God or the written word of God. நாம் எதிர்கொள்ளுகிற அத்தனை சோதனைகளிலுமே பிரியமானவர்களே, நாம் பயன்படுத்த வேண்டிய ஒரு போராயுதம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவனுடைய வார்த்தை. Not only against temptations but also against false doctrines, the primary weapon that we should use
is the sword of the Spirit, which is the word of God. இந்த சோதனைகளை மேற்கொள்வதிலே மாத்திரமல்ல, கள்ள உபதேசங்களை எதிர்கொள்வதற்கும் கூட நாம் பயன்படுத்த வேண்டிய எதிர்கொள்ளக்கூடிய இந்த போராயுதம் என்னவென்று சொன்னால் தேவனுடைய எழுதியிருக்கிற வார்த்தை. For example, turn with us to the second chapter of book of Revelation. உதாரணத்திற்கு வெளிப்படுத்தல் 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Now in the second and the third chapters of book of Revelation, we have the letters of Jesus to the 7 churches in Asia. ஆசியாவிலே இருந்த 7 சபைகளுக்கு எழுதப்பட்ட கடிதங்கள் இந்த 2வது 3வது அத்தியாயங்களிலே காணப்படுகிறது. We have the letter written to the church in Pergamos from verse 12 to 17 of the second chapter. 2வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரையிலும் பெர்கமு சபைக்கு எழுதப்பட்ட கடிதம் காணப்படுகிறது. That was the third church in this order. இது இந்த வரிசையிலே 3வது சபை. Now you find there were 2 false doctrines prevalent in this church. இந்த சபையிலே 2 கள்ள உபதேசங்கள் காணப்படுகிறதை பார்க்கிறோம். The one we have in verse 14, ஒன்று 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, the doctrine of Balaam. பேலேயாமினுடைய போதகத்தை. And the next false doctrine we read in verse 15. 15வது வசனத்திலே அடுத்த கள்ள உபதேசத்தை பார்க்கிறோம். The doctrine of the Nicolaitans. நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகம். So you find there were these 2 strange doctrines in this church of Pergamos. இந்த பெர்கமு சபையிலே இந்த வினோதமான 2 கள்ள உபதேசங்கள் காணப்படுகிறது. And how would you confront these false doctrines? இந்த கள்ள உபதேசத்தை எப்படி எதிர்கொள்வது? Now if you look at verse 12, you know how Jesus Christ introduces himself? 12வது வசனத்திலே இயேசு தன்னை எப்படியாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் தெரியுமா? These things says he who has the sharp 2-edged sword. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்கிறதாவது. And when you come to the end of that letter, அந்த கடிதத்தினுடைய முடிவுக்கு வரும் பொழுது he says in verse 16, 16வது வசனத்திலே சொல்கிறார், I will fight against them with the sword of my mouth. என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். Yes, beloved, in order to confront false doctrines, the primary weapon is the written word of God. ஆம் பிரியமானவர்களே, கள்ள உபதேசங்களை எதிர்கொள்வதற்கு எழுதியிருக்கிற தேவனுடைய வார்த்தையே நம்முடைய போராயுதமாய் இருக்கும். It is one thing to have the sword, அந்த பட்டயத்தை வைத்திருப்பது ஒன்று, and it is another thing to know how to use that sword. அந்த பட்டயத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்திருப்பது மற்றொரு காரியம். This telecast is train you on how to use the sword of the Spirit, which is the word of God. தேவனுடைய ஆவியின் பட்டயமாகிய இந்த வார்த்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துவது என்பதை உங்களுக்கு பயிற்சிவிக்கும் ஒரு முயற்சிதான் இந்த ஒளிபரப்பு. So in this telecast we not only expose false doctrines to you, இந்த ஒளிபரப்பிலே கள்ள உபதேசங்களை உங்களுக்கு சுட்டி காண்பிப்பதோடு கூட we train you so you would use the written word of God against whatever false doctrine is prevalent. எந்த கள்ள உபதேசத்துக்கும் விரோதமாய் எழும்பி நீங்கள் செயல்படுவதற்கு ஏதுவான பயிற்சியை உங்களுக்கு தேவனுடைய வசனத்தை கொண்டு கொடுக்கிறோம். With this background we are studying the subject of Christian worship. இந்த பின்னணியோடு கூட நாம் கிறிஸ்தவ ஆராதனை என்கிற தலைப்பை பார்த்து வருகிறோம். And the title that is before us is How Not to Worship. நமக்கு முன்பாக இருக்கிற தலைப்பு எப்படி ஆராதிக்க கூடாது. How not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. So far we have done 5 lessons. இதுவரையிலும் 5 பாடங்களை பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not worship for personal enjoyment. தனிப்பட்ட மகிழ்வுக்காக நீங்கள் ஆராதிக்க வேண்டாம். Number 2, இரண்டாவதாக, do not sacrifice the scriptures for the Spirit. ஆவி ஆவி என்று வசனத்தை நெகிழ விட வேண்டாம். And number 3, மூன்றாவதாக, do not leave the Spirit for the content. கருத்து செறிவு என்று சொல்லி ஆவியை விட்டுவிட வேண்டாம். And fourthly, do not forget the Father. நான்காவதாக, பிதாவை மறந்துவிட வேண்டாம். Last week we studied lesson number 5. 5வது பாடத்தை சென்ற வாரத்திலே பார்த்தோம். Do not neglect individual worship. தனிப்பட்ட ஆராதனையை விட்டுவிட வேண்டாம். Today we will move on to lesson number 6. இன்றைக்கு 6வது பாடத்துக்கு கடந்து செல்கிறோம். Do not separate life from worship. ஆராதனையிலிருந்து வாழ்க்கையை பிரித்துவிட வேண்டாம். How not to worship. எப்படி ஆராதிக்க கூடாது. Do not separate life from worship. ஆராதனையிலிருந்து வாழ்க்கையை பிரித்துவிட A வேண்டாம். husband told about his wife something like this.
ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பற்றி இப்படியாய் சொல்லுகிறான், My wife is an angel in the church. என்னுடைய மனைவி சபையிலே தேவதூதனை போல் இருப்பாள். But she is the devil in the kitchen. ஆனால் சமையல் அறையிலோ பிசாசுதான். I think this is true of most of us. இது நம்மிலே அநேகருக்கு உண்மையாய் இருக்கலாம். Beloved, true worship actually begins with our lifestyle. மெய்யான ஆராதனை நம்முடைய வாழ்க்கை முறையிலேயே சார்ந்திருக்கிறது. Turn with us to the book of Romans 12th chapter. ரோமர் 12வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Very familiar words to all of us. எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வசன பகுதி. Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். I beseech you therefore, brothers, by the mercies of God, that you present your bodies a living sacrifice, holy, acceptable to God, which is your reasonable worship. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. What is your reasonable worship? உங்களுடைய புத்தியுள்ள ஆராதனை என்ன? Very simple. Present your bodies as a living sacrifice. உங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பது. You know, when we say present your bodies as a living sacrifice, it looks too religious and it is not practically and easily understandable. சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ மதத்தை சார்ந்த ஒரு கூற்றை போலவும் கடினமாய் கைக்கொள்வதற்கு முடியாத ஒன்றை போல தோன்றுகிறது. Apostle Paul has explained to us what exactly presenting our bodies to God means. தேவனுக்கு இவ்விதமாய் ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுப்பது என்ன என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாய் விளக்கியுள்ளார். The same book of Romans, turn to the 6th chapter. ரோமர் 6வது அத்தியாயத்துக்கு வாருங்கள். Look at the 19th word. 19வது வசனத்தை பாருங்கள். I speak in human terms because of the weakness of your flesh. உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாய் பேசுகிறேன். In other words, he is explaining it in the way any human being will be able to understand. எந்த ஒரு மனுஷனும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே அதை விளக்கி சொல்கிறார். Just as you presented your members as slaves of uncleanness and of lawlessness leading to more lawlessness. அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்தது போல. So now present your members or organs as slaves of righteousness for holiness. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். Earlier, whatever was the enticing temptation, we immediately yielded our bodies. முன்பு நமக்கு கவர்ச்சிகரமாய் காணப்பட்ட எந்த சோதனைக்கும் நம்முடைய சரீரத்தை உடனடியாக ஒப்புக் கொடுத்தோம். And we are very aware of it and we remember that. அது நன்றாக நமக்கு தெரிந்தது, நமக்கு தெளிவாக அந்த ஞாபகம் இருக்கிறது. In the same way, now you yield your bodies and present the organs of your bodies as a living sacrifice for doing right things, righteous things, godly things. அதே விதமாக இப்பொழுது உங்களுடைய சரீரத்தின் அவயவங்களை தெய்வீக காரியங்களை, பக்தியுள்ள காரியங்களை செய்யும்படியாக ஒப்புக் கொடுங்கள். And what will be the end of that kind of offer? அந்த விதமான ஒரு காணிக்கையினுடைய முடிவு என்ன? Look at the 19th verse again. 19வது வசனத்தை மீண்டும் பாருங்கள். That leads you finally to holiness. அது உங்களை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்துகிறது. Beloved, this is the holiness that we need very importantly in the area of worship. ஆராதனையிலே இந்த பரிசுத்தம் தான் நமக்கு மிகவும் அத்தியாவசியமாய் காணப்படுகிறது. That is why the Bible again and again says, worship the Lord in the beauty of holiness. ஆகவேதான் வேதம் மீண்டும் மீண்டுமாக சொல்கிறது, தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். Take for example a few verses. 1 Chronicles 16th chapter. 1 நாளாகமம் 16வது அத்தியாயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். And look at the 29th verse. 29வது வசனத்தை பாருங்கள். Give to the Lord the glory due to his name. Bring an offering and come before him. Oh, worship the Lord in the beauty of holiness. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்ததியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். The same truth is repeated in Psalm 29. அதே சத்தியமானது சங்கீதம் 29லே சொல்லப்பட்டிருக்கிறது. Look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். Give unto the Lord the glory due to his name. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். Worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Come to Psalm 96. 96வது சங்கீதத்துக்கு வாருங்கள். Look at the 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். Oh, worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். Not without reason, the Bible states the same statement 3 times
emphasizing that holiness. காரணமில்லாமல் வேதம் அந்த சத்தியத்தை வலியுறுத்தி 3 முறை சொல்லவில்லை. So the first aspect of holiness is presenting our bodies unto God as living sacrifice. முதலாவது அம்சம் அந்த பரிசுத்தத்திலே நம்முடைய சரீரங்களை ஜீவபலியாக தேவனுக்கு முன்பாக ஒப்புக்கொடுப்பது. And another dimension of that holiness that is required for worship is our interpersonal relationship. அதனுடைய மற்ற ஒரு கோணமானது நம்முடைய ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய உறவை குறிக்கிற ஒன்று. Turn with us for an example in 1 Timothy 2nd chapter. 1 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட பாருங்கள். Look at the 8th verse. 8வது வசனத்திலே, I desire that men pray everywhere, lifting up holy hands. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் புருஷர்களை குறித்து விரும்புகிறேன். And here Paul admonishes the men in the church to lift up holy hands in worship, in praise, in prayer. சபையிலே மக்கள் புருஷர்கள் தங்களுடைய கைகளை பரிசுத்த கைகளை உயர்த்தி ஆராதிக்க வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துகிறார். What are holy hands? பரிசுத்த கைகள் என்ன? In the same 8th verse he explains. அதே 8வது வசனத்திலே சொல்கிறார், without wrath and without unnecessary dissensions. கோபமும் தர்க்கமும் இல்லாமல். In other words, what are holy hands? When you are in good interpersonal relationship, the hands you lift up to God in worship, they are holy hands. ஒருவரோடு ஒருவர் நல்ல உறவிலே நாம் ஈடுபட்டிருக்கும் பொழுது அந்த உயர்த்தப்படுகிற கைகள் பரிசுத்தமான கைகளாய் காணப்படுகிறது. This was the repeated message of the Old Testament prophets. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தொடர்ச்சியாய் நமக்கு காணப்பட்ட செய்தி இதுதான். For example, turn with a prophetic message in book of Isaiah 1st chapter. ஏசாயா 1வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட ஒரு தீர்க்கதரிசனமான செய்திக்கு வாருங்கள். Look at the 15th verse. முதல் அத்தியாயம் 15வது வசனம். When you spread out your hands, I will hide my eyes from you. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். Even though you make many prayers, I will not hear. நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். What is the problem? பிரச்சனை என்ன? Your hands are full of blood. உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. Now when you say that somebody's hands are full of blood, கைகள் இரத்தகலமாய் இருக்கிறது என்று எப்பொழுது சொல்கிறோம்? only a murderer's hands are full of blood. ஒரு கொலைகாரனுடைய கைகள் தான் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. And what exactly that blood-handedness is given to us in the 17th verse. கைகள் இரத்தத்தினால் தோய்ந்திருக்கிறது என்கிறது நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. In the 17th verse, 17வது வசனத்திலே, learn to do good, நன்மை செய்ய படியுங்கள், seek justice, நியாயத்தை தேடுங்கள், reprove the oppressor, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, defend the fatherless, திக்கற்ற பிள்ளைகளை நியாயத்தையும் and plead for the widow. விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். So they all refer to our interpersonal relationship. இவைகளெல்லாம் ஒருவரோடு ஒருவர் இருக்கக்கூடிய பரஸ்பர உறவை குறிக்கிறது. Beloved, if our relationships are faulty, our hands are bloody. நம்முடைய உறவுகள் முறிந்து போயிருக்கும் என்று சொன்னால் நம்முடைய கைகள் இரத்த கரைபட்டிருக்கிறது என்று அர்த்தம். That is so categorically and clearly told by Apostle John in his first epistle. யோவான் தன்னுடைய முதலாவது நிருபத்திலே அவ்வளவு தெளிவாய் இதை குறித்து நமக்கு சொல்கிறார். 1 John 3rd chapter. 1 யோவான் 3வது அத்தியாயம். Look at the 15th verse. 15வது வசனத்தை பாருங்கள். Whoever hates his brother is a murderer. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். There is no exception. If anyone, he can be of whatever religious standing or spirituality, that is secondary. Anyone who hates his brother is a murderer. தன் சகோதரனை பகைக்கிற எவனும், அதுல எந்த பாகுபாடும் இல்லை, எவனாகிலும் சரி, அவன் சகோதரனை வெறுக்கிறான் என்று சொன்னால் அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். And you know that no murderer has got eternal life abiding in him. அவனுக்குள் நித்திய ஜீவன் இராது என்று சொல்கிறார். That is why Jesus Christ so clearly said, when you come to the altar, you have to take care of your brother whom you have offended. ஆகவேதான் இயேசுவானவர் அவ்வளவு தெளிவாய் சொன்னார், நீ காணிக்கையை செலுத்தும்படியாக நீ பலிபீடத் தண்டையிலே வரும் பொழுது உன்னுடைய சகோதரனை குறித்து இவ்வளவு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று. Now turn with us to Matthew's Gospel 5th chapter. மத்தேயு 5வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Read verses 23 and 24 to you. 23 24 வசனங்கள் உங்களுக்கு வாசிக்கிறேன். If you bring your gift to the altar, ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, there remember that your brother has something against you. உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று அங்கே நினைவு கூர்வாயாக. Leave your gift there before the altar. அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு, don't offer the gift on the altar, but leave the gift before the altar. பலிபீடத்தின் மேல் உன் காணிக்கை வைக்காதே, அதற்கு முன்பாக வைத்துவிடு. And then you first to go to your way. பிறகு போய் and first be reconciled to your brother. முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி, then come and offer your gift. வந்து உன் காணிக்கை செலுத்து. Because beloved, the Bible is
so clear on our interpersonal relationship to be set right if our worship must be acceptable before God. நம்முடைய ஆராதனை ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவு அத்தனை அவசியமாய் தேவனாலே எதிர்பார்க்கப்படுகிறது. Now why exactly Jesus said if your brother has got something against you? ஏன் உங்களுடைய சகோதரர் உனக்கு விரோதமாக ஏதாவது கொண்டிருப்பார் என்று சொல்லி இயேசு சொல்கிறார்? Now if you look at verse 22 of the same chapter, அதே மத்தேயு 22வது அத்தியாயத்தினுடைய 22வது வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னார். Whoever is angry with his brother without a cause shall be in danger of the judgment. 22வது வசனம், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். Whoever says to his brother rascal shall be in danger of the council. தன் சகோதரனை வீணன் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். Whoever says you fool shall be in danger of hellfire. மூடனே என்று சொல்கிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். So having said it, Jesus said, if your brother has something against you. இவைகளெல்லாம் சொல்லிவிட்டு சொல்கிறார், உன்னுடைய சகோதரனுக்கு உனக்கு விரோதமாக ஏதாகிலும் இருக்குமேயானால். In other words, Jesus here primarily points out the verbal abuse towards other people. மறு வார்த்தைகள் இயேசு இந்த இடத்துல எடுத்துரைக்கிற காரியம் வாயினாலே மற்றவர்களை திட்டுகிற அந்த காரியத்தை சொல்கிறார். Now that apostle James also is very strict about. யாக்கோபும் இதை குறித்து மிகவும் தெளிவாய் சொல்கிறார். Turn with us to the book of James 3rd chapter. யாக்கோபு 3வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We read verses 9 to 11. 9லிருந்து 11 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, with our tongue we bless our God and Father, நாம் பிதாவாகிய தேவனை அதே நாவினாலே துதிக்கிறோம், and with the same tongue we curse men who have been made in the image of God. தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதே நாவினாலே சபிக்கிறோம். Out of the same mouth proceed blessing and cursing. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. My brothers, these things ought not to be so. சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. Does a spring send forth fresh water and bitter from the same opening? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? So beloved, when we raise our voices and worship to God, we should recollect how we have been interacting with people with our words. ஆராதனையிலே நம்முடைய கைகளை உயர்த்தும் பொழுது நம்முடைய வார்த்தைகளிலே ஒருவரோடு ஒருவர் எப்படியாக நாம் உறவு கொள்கிறோம் என்கிறதை பார்க்க வேண்டும். You know, holiness and relationship are interrelated. பரிசுத்தமும் ஒருவரோடு ஒருவர் இருக்கிற உறவும் மிகவும் ஒன்றாய் பிணைந்து காணப்படுகிறது. Turn with us to the book of Hebrews 12th chapter. எபிரேயர் 12வது அத்தியாயம். Look at the 14th verse. 14வது வசனத்தை பாருங்கள். It says, pursue peace with all men and holiness, without which no man can see the Lord. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. Peace with men and holiness before God are interrelated. They are interlinked and they are interlocked. மனிதனோடு கூட சமாதானம், தேவனோடு கூட அந்த பரிசுத்தம் இரண்டும் பிணைந்து காணப்படுகிறது. One is not complete or possible without the other. ஒன்று மற்றொன்று இல்லாமல் முழுமையாகாது. That's why Apostle John said, if you cannot love a brother whom you have seen, how can you love God whom you have not seen? காணக்கூடிய உன்னுடைய சகோதரனை நேசிக்க முடியவில்லை என்று சொன்னால் காணக்கூடாத தேவனை எப்படி நீ நேசிக்கிறாய் என்று சொல்கிறாய் என்று யோவான் கேட்கிறார். You know, Christians are divided into two categories. கிறிஸ்தவர்கள் ரெண்டு கூட்டத்தாராக பிரிக்கப்படுகிறார்கள். Sunday Christians and Monday Christians. ஞாயிறு கிறிஸ்தவர்கள், திங்கட்கிழமை கிறிஸ்தவர்கள். You know, Sunday Christians, they crowd the church. ஞாயிறு கிறிஸ்தவர்கள் சபையை நிரப்புகிறார்கள். Only Monday Christians will impact the society. திங்கட்கிழமை கிறிஸ்தவர்கள் சமுதாயத்தை ஒரு தாக்கத்துக்கு ஏற்படுத்துவார்கள். That's why Jesus said, இதான் இயேசு சொல்கிறார், let your light so shine before men that they may see your good works and glorify the Father in heaven. உங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து அப்படியாக உங்களுடைய ஒளியானது பிரகாசித்து உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பிதாவை மக்கள் மகிமைப்படுத்தட்டும் என்று சொல்கிறார். So if we want people to glorify God, they see only our works. They are not impressed by our worship. ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய கிரியைகளை தான் பார்ப்பார்களே தவிர உங்களுடைய ஆராதனையை பார்க்க போகிறதில்லை. We Christian, we should not separate too much the sacred from the secular. உலகத்துக்குரியவைகள் ஆவிக்குரியவைகள் என்கிற அந்த ஒரு பிரிவினையை நாம் கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்த கூடாது. Because for a Christian nothing is
secular. ஏனென்றால் உலகத்துக்குரியது என்று கிறிஸ்தவனுக்கு ஒன்றும் கிடையாது. Whether he eats or drinks or whatever he does, it must be done for the glory of God. புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய்ய வேண்டும். So even eating and drinking has to be for the glory of God means where is the secular thing and where is the thing that is different from it which is sacred. புசிப்பதும் குடிப்பதுமே தேவனுடைய மகிமைக்கு என்று சொன்னால் உலகத்துக்குரிய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்கள் என்று எப்படி பிரித்து பார்ப்பது? Beloved, these days there is so much of talk on worship. அருமையானவர்களே, இன்றைக்கு ஆராதனை குறித்து எவ்வளவோ பேச்சு, but very little is talked about lifestyle. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கை முறைகளை பற்றி சற்றும் இல்லையே. But beloved, according to Jesus Christ, first talk about lifestyle and then you go to worship. ஆனால் இயேசுவோ வாழ்க்கை முறைகளை பற்றி முதல் பேசிவிட்டு அதன் பிறகு ஆராதனைக்கு கடந்து போகிறார். How do I say that? எப்படி சொல்கிறேன்? There was a woman whom he met in Samaria. சமாரியாவிலே இயேசு ஒரு ஸ்திரியை சந்திக்கிறார். Before talking to her about worship, he started talking to her about her husband. முதலாவது ஆராதனையை பற்றி அவளிடத்தில் பேச துவங்குவதற்கு முன்னமே அவளுடைய கணவனை பற்றி பேச துவங்குகிறார். Because your lifestyle is more important before you can express it as worship unto God. வாழ்க்கை முறை ஆராதனையாக அது மாறுவதற்கு முன்பாக சரிபார்க்கப்படுவது மிகவும் அத்தியாவசியம். Yes, beloved, it is holiness that adds beauty to our worship. ஆம் பிரியமானவர்களே, ஆராதனைக்கு அழகூட்டுவதே உங்களுடைய வாழ்க்கை முறைமை, உங்களுடைய பரிசுத்தம். Not the dresses of the singers, பாடுகிறவர்களுடைய ஆடைகள் கிடையாது. not the multiplicity of the musical instruments, இசை கருவிகளுடைய எண்ணிக்கையும் கிடையாது. and not the hi-fi techniques that we use in worship, பயன்படுத்தப்படுகிற எல்லா கருவிகளும் கிடையாது. not the flashing color lights that we use in worship. ஒளி விளக்குகளுடைய அந்த அலங்காரமும் கிடையாது. You know what is true beauty in worship? ஆராதனையிலே மெய்யான அழகு என்ன தெரியுமா? It is the beauty of holiness. பரிசுத்த அலங்காரம். Yes, that's why the Bible says worship God in the beauty of holiness. ஆகவேதான் வேதம் சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே தேவனை தொழுது கொள்ளுங்கள். How not to worship? எப்படி ஆராதிக்க கூடாது? Do not separate life from worship. ஆராதனையிலிருந்து வாழ்க்கையை பிரித்து விட வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for this tremendous lesson that we have learned from your word in this telecast. கிருபையுள்ள பரலோக தகப்பனே, இந்த ஒளிபரப்பின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட அருமையான ஆராதனை குறித்த சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி. Many times we God we divorce and we separate life from worship. அநேக சமயங்களிலே ஆராதனையிலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை பிரித்து பார்க்கிறோம். We never care about the way we live, but Lord, we are excited in worship. வாழ்கிற முறையே நாங்கள் பார்க்காமல் ஆராதனை குறித்து அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். Thank you, Lord, for the correction that we have received today. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட திருத்தத்துக்காக உமக்கு நன்றி. Help us, O God, whenever we lift up our hands are holy hands before you. எப்பொழுதெல்லாம் எங்களுடைய கைகளை ஆராதனையில உயர்த்துகிறோமோ அவைகள் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் இருக்க நீர் எங்களுக்கு நினைப்பூட்டி. Help us, O God, to always present our bodies as a living sacrifice which is an acceptable worship before you. எப்பொழுதுமே எங்களுடைய சரீரங்களை உம்மால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஜீவ பலியாய், பரிசுத்த ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களை நடத்தும். Thank you, Lord, for this lesson again. இந்த பாடத்துக்காக மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We worship you. உம்மை ஆராதிக்கிறோம். We praise you. உம்மை துதிக்கிறோம். We adore you. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.